எனதருமை வாக்காள பெருங்குடி மக்களுக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாலை வேலை காணொலியில நாம என்ன பேச போறோம்னா, கடலூர் மாவட்டத்துல விவசாய குடியா இருக்கிற நம்முடைய அடித்தட்டு சாமானிய மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம் இது. நாம் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த காணொலியை பார்த்தா, கிட்டத்தட்ட 2 தொகுதி பத்தி நம்ம பேசி ஆகணும். என்னன்னா, குறிஞ்சிப்பாடி, அதாவது குறிஞ்சிப்பாடியில கிட்டத்தட்ட 5-6 முறையா திராவிட முன்னேற்ற கழக அதுல ஜெயிச்சு வந்திருக்கிற MRK பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய ஐயா அவருடைய தொகுதியும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நெய்வேலி தொகுதி தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் இருக்காரு. ஆக இந்த 2 தொகுதியை பத்தி தான் பேச போறோம். இந்த 2 தொகுதி பத்தி நம்ம ஏன் பேசுறோம்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிப்போச்சு. நிறுவன தலைவர் முத்தமிழர் வேல்முருகன் அவர்கள் தான் அந்த கட்சியை தொடங்கினாரு. இவருடைய அரசியல் அனுபவம் என்பது 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அனுபவம். ஒரு தமிழகத்துல ஒரு தலை சிறந்த அரசியல்வாதி. நம்முடைய புலியூர் மண்ணுல சரி, இந்த மக்களுக்கான விஷயம் அரசியல்லாம் என்ன, அந்த மக்களுக்கு நம்ம அரசியல் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்ற பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து பல்வேறு யுக்திகளை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு, இப்ப அவரு இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாரு. பல்வேறு அனுபவங்களை பெற்றாரு. அங்க 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. மக்கள் மன்றம் சட்டமன்றத்துல அதுக்கான சட்டமன்றம்னா என்ன, சட்டமன்றத்துல நமக்கு என்ன பணி, மக்களுக்கான வேலைகளை அங்க எப்படி நம்ம செஞ்சு ஒரு சட்டமாக்கியோ அங்க ஒரு தன்னுடைய மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்று கொண்டு வரலான்றதுல ரொம்ப முனைப்பா இருந்து செயல்பட்டவர். ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற கொறடாவா இருந்து அரசியல் செஞ்சவர் தான் நம்முடைய புலியூர் மண்ணுல பிறந்த நம்முடைய முத்தமிழர் வேல்முருகன் என்று அழைக்கப்படுபவர். அவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தான், புலியூர் மண்ணுல பிறந்தவர். அவரு என்னன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா மேல வந்தாரு. திருப்பி அதே கட்சியில கொஞ்சம் அதிகமா மும்முரமா செயல்படும் போது அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் உருவாச்சு. மக்களுடைய செல்வாக்கு அதிகமாச்சு. அவருடைய பேசுற விதம், அரசியல் செய்யற விதம், அவர் அரசியல் எப்படி இந்த மக்களுக்கு செய்யணும்ன்றதுல யாராவது ஒரு பிரச்சனை போய் கேட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு உடனே சரி போவா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. உடனே அப்படியே இருந்து அவருடைய பிரச்சனையை உடனே கேட்டு அங்கிருந்து அட்டன் டைம் அந்த நேரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கோ ஒரு விஷயம் செய்யறனாலும் அந்த இடத்துல பேசி டக்குன்னு அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். ஒரு முக்கியமான மனுஷன், ரொம்ப நேர்மையான மனுஷன். ஆனா அவரு அப்படியேப்பட்ட தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி வச்சுக்கிட்டு என்னென்ன ஒரு சட்டமன்ற பதவி வச்சுக்கிட்டு அமைச்சருக்கு மீறிய செயல்களை செய்து தன்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு சேவை புரிந்தவர். இப்படியாப்பட்ட காரணத்தால அவருக்கு மக்கள் மத்தியில நல்ல பேர் ஏற்படுது. அதை அந்த கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியில பயணிக்கும் போது அவருக்கான ஆதரவாளர்கள் கூட்டம் பெருகுது. அதுக்கு பிறகு என்னன்னா, ஸ்டெப்பா அவர் எந்த மீட்டிங்ல போய் பேசினாலும் அவர் பேசும்போது ஒரு கூட்டம் அலையா கூடுது. திருப்பி இவர் ஃபர்ஸ்ட் தலைவருக்கு முன்னாடி, அதாவது அந்த கட்சியோடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க லாஸ்டா கடைசியா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய சூழ்நிலை சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு வரைமுறை இருக்கும் இல்லையா, அது அப்ப முன்னாடி பேச வேண்டிய சொல்லுவாரோ. அதுக்கு இவர் பேசும்போது இவர் பேசுறத கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் போவோம். ஏன்னா இவர் செயல்பாடுகள் பேசுறத சொல்லுவாரு. இவருடைய ஆற்றல் மிக அந்த பேச்சாலேயே கவரப்பட்ட மக்களால திறமையா பேசக்கூடிய ஒரு மனுஷன். அதை போல தன்னுடைய செயல்பாட்டுகள் மூலம் பண்ணி பல்வேறு சாதனைகளை செஞ்சவர். அதனால வேல்முருகன் என்ற ஒரு பேருக்கு அவ்வளவு ஒரு பேரும் புகழ் இருந்தாலும் அவர் பேசும்போது மக்கள் கூட்டம் கொந்தளிச்சு அதிகமா கூடும். ஆனா இவர் பேசி முடிச்ச உடனே கூட்டம் அப்படியே அலையா கலையும். இது ஒரு யதார்த்தமான உண்மை. இதை இவரு வேல்முருகனுக்கு தனிப்பட்ட வேல்முருகன் இவ்வளவு செல்வாக்கான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும்போது அவர் மீது தனிப்பட்ட ஒரு அங்க இருக்கிற முதன்மையான 2ஆம் கட்ட தலைவர்கள் ராமதாஸ், அவருக்கு கீழே உள்ளவங்க என்ன பண்ணாங்க, இவருக்கு குழிப்பறிக்க ஆரம்பிச்சாங்க. சரி ரைட்டு, இவர் வேல்முருகன் வளர்ந்தாருனாக்கா நாளைக்கு நமக்கெல்லாம் அந்த இதுல கட்சியில மதிப்பு இருக்காரு சொல்லி ஏதோ பல்வேறு குற்றங்களை சாட்டி ஐயா கிட்ட இது சொல்லி சின்னையா கிட்ட சொல்லி ஏதாவது சொல்லி அவர் ஓரங்கட்டத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவர் பேசி முடிச்ச உடனே கூட்டம் கலையும். அந்த ஒரு காரணத்தினால இவர் கொஞ்சம் கொஞ்சமா தவறான இது பண்ணி ஒரு கட்டம் கட்டி அதுல வெளியேற்றப்படுறாரு. அதாவது அடிப்படை உறுப்பினர்ல நீக்கிறாங்க. நீக்கிட்டு அதுல வெளியேறாரு. அவரு அந்த பற்றோட அந்த
ஒரு உரிமையோட அந்த கட்சியில ஒரு செயலாற்றனோட இடையில வந்து ரொம்ப மனசு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து மீண்டு வரார். ஏகப்பட்ட மன உளைச்சலோடு நம்மள இப்படி பண்ண, நம்ம இவ்வளவு கட்சியாக இவ்வளவு உழைச்சமா போனோமா, நம்மள இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரு அதை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து கொஞ்ச காலம் இருக்காரு. அதுக்கு பிறகு சரி பாத்துக்கலாம், உறவினர்கள் கட்சிக்காரங்க சொந்தக்காரங்க மதக்காரங்க ஆதரவாளர்லாம் பாத்துக்கலாம், விடுங்க தலைவரை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி ரைட்டு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன பண்றாரு, ஏன் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதுக்கு பிறகு இது ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கட்சியை உருவாக்குறாரு. ஜாதி மதம் எதுவுமே இல்லாம ஒண்ணு உருவாக்குறாரு. அந்த கட்சியை உருவாக்கிட்டு அந்த கட்சியை வந்து ஒரு 2016 அந்த டைம்ல வந்து முத நெய்வேலி தொகுதியில் நிக்கிறாரு. நெய்வேலி தொகுதியில் நிக்கும் போது அவர் வந்து ஒரு தனிப்பட்ட 32,000 ஓட்டு தனிப்பட்ட ஒரு கட்சி நின்று அவருக்குன்னு நின்ன அவருடைய செல்வாக்கு நிரூபிக்கிறார். அந்த டைம்ல நின்று தோல்வி அடைகிறார். அதுக்கும் பிறகு என்ன பண்றாரு, சரி ரைட்டு ஓகே, நம்ம ஏதாவது மக்களுக்கு அதை செய்யணும் போகணுமா, அதாவது நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் மக்களுக்கு தன்னை நம்பி வரவங்க செய்ய முடியுன்ற ஒரு எண்ணத்துக்காக நாம அவருடைய கொள்கை வந்து தமிழ் தேசிய, அதாவது மேதகு பிரபாகருடைய கொள்கைகளை நெஞ்சிலே ஏந்தி உண்மையான தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டு அவர் வந்து கட்சி நடத்தி வராரு. அப்படி இருக்கும்போது சரி எந்த கட்சியில போனா என்ன இருக்கு, நாம வந்து சட்டமன்றத்துல பேசக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய கொள்கை எல்லாம் ஒன்னாதான் இருக்குன்னு அவரு திராவிட முன்னேற்ற கழக கட்சியில வந்து இணையறாரு. அதுல இருந்து ஒரு சீட்டு கேட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு உதயசூரிய சின்னத்துல பண்ருட்டி தொகுதியில் நிக்கிறார். எதுக்கு நிக்கிறாருனாக்கா, அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், தன்னை நம்பி வர்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை தூக்கிட்டு வருவாங்க, ஏதாவது ஒரு சீட்டு கேட்டு வருவாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டுருவாங்க, ஏதாவது ஒரு காவல்துறை பிரச்சனை, அந்த பிரச்சனை நிறைய வழக்குகள், ஏதாவது தன்னை நம்பிய ஆதரவாளர்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமா, அதுக்காக நம்ம சட்டமன்றத்துல அந்த ஆளுமையில அந்த அதிகாரத்துல இருந்தாதான் செய்ய முடியும்னு சொல்லி அவரு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சீட்டு வாங்கி பன்னெண்டு தொகுதியில ஜெயிக்கிறாருங்களா. ஜெயிச்ச பிறகு திருப்பி வந்து என்ன பண்றாரு, அவருடைய எண்ணங்கள் பூரா வந்து மேதகு பிரபாகரனுடைய எண்ணம், அவருடைய தமிழ் தேசிய விடுதலைக்கான பயணம், அவர் அதுக்காக தொடங்கப்பட்டது அந்த கட்சி. அதே போல ஒரு சாதிய சாயம் இல்லாத தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு மஞ்சள் பச்சை சிகப்பு அப்படின்னு 3 வர்ண கொடியை வந்து வண்ணம் தீட்டி இது பண்ணி அதுல இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு பன்ருட்டி தொகுதி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. சட்டமன்றத்துல போன முதல் நாள்ல இருந்தே இவருடைய போராட்டங்கள் கொஞ்சமாச்சும் நம்ம ஏதோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஜெயிச்சோமா வந்தோமே அப்படின்னு இல்லாம இவருடைய யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காம தன்னுடைய கொள்கைகளை இந்த மக்கள் பிரச்சனைய, அதாவது ஈழத்தமிழரான உரிமைகள் பிரச்சனைய, இந்த எதுக்காக கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே ஒன்ன விடாம முதல் நாள் சட்டமன்றத்திலே அவருடைய பிரச்சனையை தொடங்குறாரு. எல்லாத்தையும் பேசுறாரு. கூட்டணி கட்சியாச்சு அவங்கள எதையுமே பாக்குறது கிடையாது. அவர் மனசுல எந்த சமரசமும் இல்லாம எதுவும் போராடி ஒரு 5 ஆண்டு காலம் அவர் இருந்த அந்த 5 ஆண்டு காலமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிற 5 ஆண்டு காலத்து வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் அவர் யாருக்காகவும் இது இப்படி பேசினா அவர் மு.க. ஸ்டாலின் வச்சுப்பாரு, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கு வச்சுப்பாரு, பல அமைச்சரோட சண்டை, எல்லா அமைச்சரும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி மக்களுக்கான ஏகப்பட்ட பிரச்சனை செஞ்சாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கும்போது சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அவர் கலைஞர்கிட்டே சண்டை போட்டு இப்ப மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டாந்து, அது இப்ப அந்த பகுதியில் இருக்கிற விவசாய கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னாக்கா ரொம்ப தூரம் ரொம்ப சென்னைக்கு போய் தான் படிக்கணும். ஆனா இப்ப வந்து மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டாந்ததுல இப்ப இன்னைக்கு ஒரு 20 மாவட்டத்துக்கு மேல அன்னைக்கு அவர் கொண்டாந்தது. அப்ப அந்தந்த பகுதி அந்த மாவட்டத்து மக்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப வசதி பண்ணினாரு. ஆனா அப்படிலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில செஞ்சவரு அதுக்கும் பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்து அதுக்கும் பிறகு பண்ருட்டி தொகுதி வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், அதாவது கலைக்கல்லூரி கொண்டாந்தாரு. ஏகப்பட்ட அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, இந்த முந்திரி விவசாயத்துக்காக, அந்த புவிசார் குறியீடு, பலாவுக்கு புவிசார் குறியீடு எல்லாத்தையும் போராடி பண்றாரு. ஆனா என்ன இதுல பாக்கணும்னு கேட்டாக்கா, ஏன் இந்த கட்சி இவர் ஆரம்பிச்ச கட்சி தமிழ்நாட்டுக்கு முக்கியமானதுன்னு சொன்னாக்கா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினராகட்டும் இல்ல அமைச்சராகட்டும், இவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏதோ ஒரு 234 தொகுதியில ஒரு எம்எல்ஏ தான், வேற ஒண்ணும் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சபா ராஜேந்திரநாதன் 234 ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதான். ஆனா இவங்களா ஏதாவது ஜெயிச்சு போயிட்டு அந்த பகுதி அந்த குறிஞ்சிப்பாடி தொகுதி மக்களுக்காகவோ அல்லது இந்த நெய்வேலி தொகுதி மக்களுக்காகவோ, அதாவது அந்த சட்டமன்ற குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அந்த பகுதி மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்காகவோ இல்ல அவர் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட அந்த 6 தொகுதிக்கான மக்களுக்காகவோ அந்த மாணவர்களுக்காகவோ அந்த பொதுமக்களுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி ஒரு கிராம மக்கள் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக ஏதாவது பேசினாரா பேசி கொண்டாலும் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேணா பாருங்களா, ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம்,
அதாவது தமிழக வாழ்வு கட்சி நிறுவன தலைவருடைய பேஸ்புக் ஐடி வேல்முருகன் டி. நல்லா புரிஞ்சுங்க மக்களே, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவரோட பேஸ்புக் ஐடி முகநூல் அவருடைய பக்கம் அப்படி சொல்றது, அந்த பக்கத்தில் வேல்முருகன் டி அப்படின்னு போடுங்க. நீங்க அந்த இதுல போட்டு பாருங்க. அவருடைய 5 ஆண்டுக்கு அந்த கடைசியா இருந்த சட்டமன்ற உறுப்பினர்ல அவர் அரசியல்ல, அதாவது சட்டமன்றத்துல பேசி போராடி எவ்வளவு பிரச்சனை அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த துரைமுருகனா இருக்கட்டும், அங்க இருக்கிற அந்த சேகர் பாபுவா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஏனைய அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிதான் ஒண்ணு நம்ம ஒரு சீட்ல இருந்து ஜெயிச்சிருக்கோம், அவங்க சின்னதில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த தாழ்வு மனப்பான்மையே இல்லாம மக்களுக்கான ஒரு தலைவரா, ஏன் அந்த அவர் ஜெயிச்சது வந்து பண்ருட்டி தொகுதி தான், பண்ருட்டி தொகுதி மக்களுக்கானது மட்டும் பேசல. அவர் பேசினாருனாக்க தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும், ஏன்னா அவர் ஒரு கட்சியோடைய நிறுவன தலைவர். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கட்சி 234 தொகுதியும் சீட்டு கொடுத்து நிப்பாட்டுறாங்க. அதுல வந்து ஒரு 20-30 தொகுதியை கூட அந்த தேர்தல் ஆணையம் அதை ஏற்காம இது பண்றாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட சூழ்ச்சி. என்னன்னு கேட்டாங்க, இவங்க வந்து ஒரு 5000 10,000 4000 ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த ஒரு 4000 3000 ஓட்டு தானே ஜெயிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு இது பண்ணுது அந்த எலெக்ஷன்ல டிஃபரெண்ட் வித்தியாசம். அதுக்காக அங்க இருக்க ஒரு திமுக அமைச்சர்களோ அந்த அங்க நிற்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் என்ன பண்றாங்க, திராவிட முன்னேற்ற சூழ்ச்சியினால என்ன பண்றாங்க, அங்க நிராகரிக்கப்படுறாங்க. அந்த ஒரு 20-30 வேட்பாளர்களை வந்து நிராகரிச்சு அந்த நம்ம தலைவர் வேல்முருகனுடைய கேமரா சின்னம் அங்க வந்து நிக்க கூடாது அப்படின்னு சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. அது முதல் கட்டம் தலைவருக்கான வெற்றி. அதாவது கேமரா சின்னத்தை பார்த்து பயப்படுறாங்க. தமிழக வாழ்வு கட்சி வேல்முருகன் அவருடைய ஆணித்தரமான அந்த ஆளுமையை பார்த்து மிரண்டு அங்கங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இங்க வேணாம், கேமரா சின்ன நின்னாக்க எனக்கு ஓட்டு லாஸ் ஆகும், சிக்கலாகும், வேணான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி இது பண்ணிட்டாங்க. 30 தொகுதிக்கு மேல 30 தொகுதிக்கிட்ட அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. வேட்புமனு வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 200 தொகுதி நம்ம கிட்ட நிக்குது. ஆனா 200 இந்த நிக்கக்கூடிய அந்த கேமரா சின்னத்துக்கு நாம ஏன் வாக்களிக்கணும்னு கேட்டாக்கா, இருக்கக்கூடிய இப்ப வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இது ரெண்டுமே இந்த மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யறதே கிடையாது. ஆனா இப்ப நம்ம பாக்குற இந்த நெய்வேலி தொகுதி, அது பக்கத்துல இருக்கிற குறிஞ்சிப்பாடி தொகுதி, இந்த 2 தொகுதியிலுமே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த நம்ம நெய்வேலி தொகுதியில் நிற்கக்கூடிய, அதாவது கல்வியாளர், கல்வி புரட்சி செய்தவர், சமூக மக்களுக்கான சிந்திக்கக்கூடியவர், இந்த திருமால்வளவன், அதாவது வேல்முருகன் அவர்களுடைய அன்பு சகோதரர் திருமால்வளவன் என்கிற வேட்பாளர் இப்ப நெய்வேலி தொகுதிக்கு போட்டிடுறாரு. அதே அதுல இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ சபா ராஜேந்திரன், இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து இந்த ஓட்டு வாங்கிக்கின்னு போவாரு, திருப்பி அந்த தொகுதி மக்கள் பக்கம் திரும்பி வர மாட்டா. 5 ஆண்டு காலம் கழிச்சு ஏதாவது ஒரு அண்டா குண்டா ஒரு சில்வர் தட்டு பிளேட் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்து ஓட்ட ஒரு 500 ரூபாய் 1000 காசு கொடுத்து ஓட்ட வாங்கி போடணும். இதுதான் அவங்களுடைய சிந்தனை. ஆனா அதே போல அந்த பக்கம் இருக்கிற குறிஞ்சிப்பாடி பக்கம் இருக்கிற எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவரு அதான் பணம், அதுல பண முதலைகள், பெருச்சாளிகள், பெரிய பண்ணையார் போல அவங்க எல்லாம் 500 1000 காசு கொடுத்தாக்க அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் என்ன சும்மா அண்ணாட காட்சி தானே, அடித்தர மக்கள் தானே, இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு நீட்டினாக்க போட்டுருவாங்கன்ற ஒரு எகத்தாலும் திமிரு. இந்த திமிரிலே இவங்க வந்து கிட்டத்தட்ட 5-6 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து அமைச்சராகி இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட விஷயமா தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவருடைய சகோதரர் அவர்களும் இங்கே நம்ம நெய்வேலி தொகுதியில திருமால்வளவன் அவர்களும் களம் காண்றாங்க. ஏன்னாக்கா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இதுவரை யாரும் எதுவுமே செஞ்சதே கிடையாது. அந்த சபாராஜேந்திரன் எதுவும் நெய்வேலி தொகுதி எதுவுமே செஞ்சதே கிடையாது, தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது. அது போல அந்த பக்கம் இருக்கிற குறிஞ்சிப்பாடி பக்கத்துல இருக்கிற எம்ஆர்கேவும் வாக்குகள் வாங்கி போயிடுவாரு, பணத்தை கொடுத்து வாங்கி போயிடுவாரு, திருப்பி அவரு மக்களுக்காக எதுவும் செய்யறதே இல்லை. அதனால இவங்க 2 பேரையும் நாம வந்து கடலூர் மாவட்டத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய இவங்க 2 பேருடைய ஒன்னும் வரலாற்றுல செஞ்சுதான் எதுவுமே கிடையாது. பேருந்து நிலையம் ஏதாவது ஒண்ணு கான்டாக்ட் ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய பண்ணுவாங்க, அதுல பல கோடி ஊழல் பண்ணுவாங்க. அப்புறம் 2வது ஏதாவது ஏரிய தூர் வாடுறான்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது ஊழல் பண்ணுவாங்க. இங்க சபாராஜேந்திரன் இவர் என்னன்னா, இவரும் சும்மா தேவையில்லாம அந்த பக்கம் ஏதாவது சம்பாரிச்சு போவார தவிர அந்த தொகுதி மக்கள் பக்கம் வந்து சிந்திச்சு பாக்குறதே கிடையாது. ஆக நெய்வேலி தொகுதிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து கல்வியாளர், புரட்சியாளர் நம்முடைய திருமால்வளவன் அவர்களுக்கு தயவு செய்து உங்களுடைய வாக்க வீணாக்காம அவருக்கு தாங்க போடணும்.
ஆனா வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் வாக்கு ஏதாவது நான் எங்கே கடன் வாங்கினா அது பட்ட இது பண்ண சொல்லிட்டு இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்ச பணத்தை செலவு பண்ணிட்டு அந்த பணத்தை நம்ம திருப்பி மீட்டு எடுக்கணும் போகணும்னு சொல்லிட்டு அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தில், அதாவது நெய்வேலி என்எல்சில இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்த பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு 2% என்ன பண்றான் என்எல்சிக்கான ஒரு அமௌண்ட் ஒதுக்குறான். அந்த அமௌண்ட் வந்து இந்த சுற்றுப்புற மக்களுக்கு கிராமத்துல எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும். அந்த என்எல்சி சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு இது இருக்கு. அத இங்க இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இப்ப இருக்கக்கூடிய சபாரங்க அவர்களும் எவர்களுமே அந்த 2% ஒதுக்குற பணத்தை, பல கோடி அது, அந்த பணத்தை வந்து மக்களுக்கு செய்யறதே கிடையாது. தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கும் கட்சி தலைமைக்கும் அனுப்பிக்கிறாங்க, இல்ல அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கும் அந்த சாமானிய மக்களுக்கும் தெரியுது கிடையாது. ஆனா என்எல்சியோடையது அந்த 2% அந்த பணம் வந்து பல கோடி, அந்த பணத்தை வந்து யாருக்கும் செலவு பண்றது கிடையாது. அதை நம்ம மக்களும் ஏன்னு கேட்கறது இல்லை. ஆனா இது போல நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சின்னத்துல நிற்கக்கூடிய, கேமரா சின்னத்துல நிற்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக, நெய்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வந்தாருனாக்கா, சட்டமன்றத்துல இந்த தொகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டியது என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் பேசி பெற்று தருவார். ஏன்னா அவர் ஒரு புரட்சியாளர், ஒரு கல்வியாளர், எல்லாருக்கும் சமூக சேவகர், எல்லாருக்கும் நல்லா செய்யக்கூடிய ஒரு திறமையான மனுஷன். அது போல நெய்வேலி இருக்க என்எல்சி நிர்வாகத்திலிருந்து மக்களுக்கு சேவைப்படக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு சிறந்த மனிதர். இவருக்கான வாக்க நாம வந்து நெய்வேலி சட்டமன்றத்துக்கும் அதே போல குறிஞ்சிப்பாடி தொகுதியில நிக்கிற அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்காது பாரு, அவர் பாருங்க பெரிய பண்ணையாருங்க. அவர் வந்து அவருக்கு வந்து நம்ம கண்ணன் இருக்காருங்களா, அவருக்கு வந்து வாழ்வுரிமை கட்சியில இருந்து கேமரா சின்னத்துல போட்டியிடக்கூடிய நம்ம கண்ணன் அவர்களுக்கு தங்களுடைய பொன்னான வாக்குகளை போடணும். ஆனா எந்த சூழ்நிலையும் நான் வந்து எங்க அப்பா அந்த கட்சியில இருந்தாரு, எங்க மாமா இருந்தாங்க, மச்சா இருந்தாங்க, நான் உதயசூரியன் தான் போடுவேன். தயவு செய்து அந்த மனப்பான்மையை மாத்திக்குங்க. நமக்கு இந்த பகுதி மக்களுக்கு, நெய்வேலி மக்களுக்கு, குறிஞ்சிப்பாடி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா, ஒரு நல்லது கெட்டது, ஒரு திருமணம், ஒரு சுப விசேஷம், எந்த விஷயமா இருந்தாலும் வந்து முகம் கொடுத்து உங்களுடைய வாசலுக்கு நிற்கக்கூடிய தலைவர் தான் அங்க குறிஞ்சிப்பாடி தொகுதி வேட்பாளர் கண்ணன் அவர்களும், நெய்வேலி தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் அவர்களும் நம் மண்ணுக்கானவர்கள். இவர்கள் உங்களுடைய வாக்குகளை பெற்று சட்டமன்றம் சென்றால் உங்களுடைய பணத்தை கொள்ளையடிக்க கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். கொள்ளையடிப்பவர்களை தோலுரிக்கக்கூடியவர்களாக இருப்பார். சட்டமன்றத்தில் பேச வேண்டியதை பேசி தொகுதி மக்களுடைய மேம்பாட்டுக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருப்பார். நெய்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக திருமாவளவன் அவர்கள் வர வேண்டும். குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினர்களாக திரு கண்ணன் அவர்கள் வர வேண்டும். ஆகவே இந்த நெய்வேலி குறிஞ்சிப்பாடி தொகுதி 2 தொகுதி மக்களும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கேமரா சின்னம். இந்த கேமரா சின்னத்திற்கு தயவு செய்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணாக்காமல் போட வேண்டும். பழைய பண்ணையார் குடும்பங்களை அந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும். நம்முடைய தமிழ் பிள்ளைகளான, நம்முடைய மண்ணின் மைந்தர்களான நெய்வேலி தொகுதிக்கு திருமாவளவன் அவர்களுக்கும், குறிஞ்சிப்பாடி தொகுதியில் கண்ணன் அவர்களுக்கும் கேமரா சின்னத்தில் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற அண்டா குண்டா 1000 காசு எத்தனை நாளைக்கு நமக்கு வரும், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு நம்ம தொகுதி மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடிய சிங்கங்களாக நாம் அவர்களுக்கு வாக்களித்து அவர் சட்டமன்றம் அனுப்ப வேண்டும் என்பதே இந்த காணொளியின் முக்கிய கருத்துக்களாக இருக்கும். தயவு செய்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை கேமரா சின்னத்தில் வாக்களித்து குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு கண்ணன் அவர்களையும், நெய்வேலி தொகுதிக்கு திருமாவளவன் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் இந்த 2 தொகுதி மக்களின் வாழ்வும் மேம்படும் 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 சொல்லி தமிழகம் முழுவதும் போட்டியிடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து தொகுதி வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் கேமரா கேமரா கேமரா. ஆகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய முத்தமிழர் வேல்முருகன் அவர்களின் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கேமரா சின்னம் களம் காண்கிறது. தமிழகத்தின் அனைத்து தொகுதியிலும் உள்ள நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர்களான பொன்னான சின்னம், தமிழக மக்களின் உரிமையை மீட்டெடுக்கும் சின்னம், அடித்தட்டு சாமானிய மக்களின் வாழ்வுரிமையை சட்டமன்றத்தில் பேசும் சின்னம், நம்முடைய மக்களின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற சின்னம், ஈழ மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற சின்னம், தமிழீழ மக்களின் விடியலுக்காக களங்களில் போராடுகின்ற சின்னம். நம்முடைய கேமரா சின்னத்திற்கு அனைத்து தமிழ்த்தாய் உறவுகளும் தங்களின் பொன்னான வாக்குகளை வாக்களித்து நம்முடைய கேமரா சின்னத்தை வெற்றி பெற செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை தாங்கள் அனைவரும் சட்டமன்றத்திற்கு
அனுப்ப உறுதி ஏற்போம் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.